பிரியமானவர்களே, வாழ்வில் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயா 52 அதிகாரம் 9வது வசனத்தின் பின்பகுதியிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்கிறார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நேகர் மனதில் ஒரு ஆறுதல் இல்லை, ஒரு அமைதல் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, நிம்மதியில் அதை தேடி அலைகிற ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அநேகர் அப்படி அங்கும் எங்கும் அதற்காக ஓடுகிறது நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆறுதலின் தெய்வமாயிருக்கிறார். அவர் நமக்கு ஆறுதல் செய்கிறவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆறுதல் இல்லாமல் இருக்கிற, சமாதானம் இல்லாமல் இருக்கிற, நிம்மதி இல்லாமல் இருக்கிற நமக்கு அவர் இறங்கி நமக்கு வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தை கொடுத்து நம்மை மீட்டெடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி இன்றைக்கும் அவர் உங்களுக்கு செய்வார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஐயா ஆண்டவரே, மனதில் ஆறுதல் இல்லை, ஒரு அமைதல் இல்லை, சமாதானம் நிம்மதியில் ஏங்கி நிற்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவர்களை விடுவித்து ஆசீர்வதிங்க அப்பா. உடைய வல்லமை இறங்கட்டும், உடைய கரம் இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு இறங்கி உதவி செய்யுங்க. ஆமென். கரமுடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும் ஐயா. ஆமென். பிள்ளைகளுக்கு வேண்டிய மன ஆறுதலை சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதித்து நடத்துங்க. உடைய கிருபை இறக்கம் ஒவ்வொரு பிள்ளைகளை குடும்பங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. பிள்ளைகள் உமக்குள் மகிழ்ந்து கலிகூர கிருபை செய்யுங்க. அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்பு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.